இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க விஜய் வீட்டில் அப்படின்னோடனே செம்ம கோவம் வருது. வந்து நம்ம காவேரிக்கு உடனே காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. வேணாம் வேணான்னு சாரதா எவ்வளோ தடுக்கிறாங்க. நான் விடவே மாட்டேன் அவங்கள. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்பாங்க. பணம் இருக்கட்டும் திமிரில் ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க காவேரி. காவேரி வந்து இந்த மாதிரி விஜய் வீட்டில் செம்மையாக கத்தி விடுறாங்க. எவ்வளோ தைரியம் பார்த்து இந்த மாதிரி வேலையை பண்ணுவீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னோடனே விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ் என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் தெரியாமல் நடிக்காதீங்க சார், உங்கள் வீட்டில் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்படி நீங்கள் எல்லாம் வந்து பொண்ணு கேட்பீங்க, எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் பொண்ணு கேட்பீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு தாத்தா அதுக்கப்புறமா வந்து அவங்க சித்தி சித்தப்பா விஜயோட அவங்க எல்லோரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க காவேரியை. அது வந்துமா விஜய்க்கு நீ கரெக்டாக இருப்ப பொருத்தமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தாம்மா நான் வந்து பொண்ணு கேட்டோம். இது எல்லாமா தப்பு இருக்கா, என்ன தப்பு இல்லையா, விஜய் சாருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு குழந்தை இருக்குது, அது மட்டும் கிடையாது, நான் அவரோட ஒய்ஃப் கூட சண்டையாக மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து கேட்பீங்களா, அது மட்டுமா, எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, விஜய் சாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை எந்த தைரியத்தில் வந்து நீங்கள் பொண்ணு கேட்பீங்க, அதுவும் எங்கள் அம்மா கிட்ட வந்து வற்புறுத்தி நீங்கள் வந்து சம்மதம் வாங்கியிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா எப்படி சம்மதிப்பாங்க, நீங்கள் வற்புறுத்தினதாக தான் சம்மதிக்கிறாங்க, நீங்கள் மிரட்டி தானே எங்கள் அம்மா சம்மதிக்க வச்சிங்க, எனக்கு தெரியாது நினச்சிக்காதீங்க அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏம்மா இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, நான் அப்படி தாங்க பேசுவேன், பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எண்ணத்தோடு எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு மிஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி ஓடி வராரு. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது மிஸ், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னோடனே பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து விஜய் எல்லாருக்கிட்டே திட்டாரு, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்காக காவேரி போய் பொண்ணு கேட்டீங்க, காவேரிக்கும் எனக்கும் வந்து இப்போ சம்மந்தமே கிடையாது, இந்த டைமில் அவள் எப்படி ஒத்துப்பா நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் பண்ணுற வேலையில் எனக்கு நல்லது நினச்சி பண்ணுறீங்க, அது கெடுதலாக முடியுது, இப்போ தான் காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பழக ஆரம்பித்தா, ஆனால் இப்போ நீங்கள் பண்ணி விட்ட வேலையில் அவள் என்கிட்ட பழகவே மாட்டா, அப்புறம் எப்படி நான் அவளை தினமும் பார்ப்பேன், எப்படி பழைய ஞாபகத்தில் கொண்டு வர முடியும், ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. விஜய் உன் நல்லது தப்பாக செஞ்சோம், ஏன்ப்பா இப்படி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. விஜய் வந்து இங்கே வந்து போகிறாரு காவேரி வீட்டுக்கு. காவேரி வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வர்றது நிறுத்திக்கங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் பேச மாட்டேங்கிறாங்க, வெளியவும் பேச மாட்டேங்கிறாங்க, குழந்தைகிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து குழந்தை வருத்தப்படுறா, அப்பா மிஸ் சரியாகவே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கலங்கி நிற்கிறாரு. என்ன பண்ணுறது எது பண்ணுறது, காவேரி மறுபடியும் எப்படி சமாதானப்படுத்துறது ஒன்றும் புரியாமல் இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சாரதாவை வந்து பேசுறதுக்காக போகிறாரு. சாரதா கிட்ட இந்த மாதிரி காவேரி கோவம் ஒன்றும் கூட தண்ணியிலையா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவர் ரொம்ப கோவமாக இருக்கா மாப்பிள்ள, என்ன பண்ணுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை, இந்த விஷயம் இந்த மாதிரி போகும் நான் கூட நினச்சி பார்க்கல, எப்படியாவது காவேரி நான் சம்மதிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை அத்தை பரவாயில்ல, கல்யாணத்துக்கெல்லாம் ஒன்றும் காவேரி சம்மதிக்க வேணாம், அவள் சமாதானம் ஆனாவே எனக்கு போதும் அத்தை, அவள் பழையபடி என்கிட்ட பேசினாவே எனக்கு போதுமாக இருக்குது, இவ்வளோ நாள் கழிச்சு நான் அவளை பார்த்துருக்கேன், இப்போ அவள் கோச்சிட்டு இருக்கிறதும் அவள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால தாங்கிக்க முடியல அத்தைன்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நீங்கள் கவலையே படாதீங்க, காவேரி எப்படியாவது சமாதானப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அவள் என்ன ஓவராக போயிட்டே இருக்கா, எல்லா உண்மையும் ஒரு டைமில் சொல்லிடலாமா தோணுது, ஆனால் அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு மாப்பிள்ள, அதுதான் நான் சொல்லாமல் இருக்கேன், அதனால் அவள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள, நீங்கள் கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் காவேரி உங்ககிட்ட பேசுவா, அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, எப்படி எதை என்கிட்ட பேசுவா, என் மேலே தான் ரொம்ப கோவமாக இருக்காளே, குழந்தைகிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறா, நான் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அம்மு பாதிக்கப்படுறது தான் என்னால் தாங்க முடியல, ரொம்ப நாள் கழிச்சு அவள் அம்மா கூட சேர்ந்துருக்கா, பாவம் அம்மு அப்படின்னோடனே எனக்கும் புரியுது பாப்பில், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க சாரதா.